அதாவது வெள்ளக்கெண்ண. நான் அதுல கால் வச்சு வழுக்கி விழுந்து என் கை காலை உடைச்சுக்குவேன். இதுதான் உங்க பிளானா? சீச்சி. ஹலோ நந்தினி மேடம், நான் உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். பதில் பேசாம இருந்தா எப்படி? சொல்லுங்க. ஆமா, இவ்ளோ கேவலமா பிளான் பண்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஏ மித்ரா, நான் உன்ன என்னமோ ஒரு பெரிய வில்லியா நினைச்சிட்டு இருந்தேன். நீ என்னடான்னா இவ்ளோ கேவலமா பிளான் பண்ணிருக்க? இல்ல இந்த எண்ணெயெல்லாம் ஊத்தி விளையாடுற வயசா உனக்கு? இதெல்லாம் ரொம்ப பழைய ட்ரெண்ட். சீரியல்ல வந்தா கூட ஆடியன்ஸ் ரொம்ப கேவலமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அத போய் பண்ணி வச்சிருக்கீங்க. என்ன நக்கலா? இல்ல இல்ல, உங்களை கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்கேன். மித்ரா, இந்த மாதிரி சின்ன சின்ன பிளான்லாம் போட்டு டைமை வேஸ்ட் பண்ணாத. ஏன்னா நீ எப்போ என்ன மாதிரி யோசிப்ப, என்ன பிளான் பண்ணுவேன்னு எனக்கு எல்லாமே தெரியும். உன் கூட இவ்வளவு நாள் இருந்ததுக்கு இது கூட தெரியலனா எப்படி? என்ன பேப்பர்லாம் எடுக்கிறா? ஒருவேளை எனக்கு எதிராக ஏதாவது ஆதாரத்தை கலெக்ட் பண்ணி வச்சிருக்காளோ? மித்ரா, ஆதாரம் பின்னாடி வரும். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பேப்பர்ல ஒரு செம்ம மேட்டர் இருக்கு. படிக்கிறேன், கேளுங்க. வில்லி ஹீரோயினுக்கு எதிராக போடும் பிளான்கள். 1. நகையை திருடிவிட்டாள் என்று பிளான் போடுவது. 2. எண்ணெயை ஊற்றுவது. 3. கர்ச்சீஃபை வைத்து முகத்தில் அழுத்தி மயக்கமாக்குவது. 4. கரண்ட் ஷாக் கொடுப்பது. 5. ஜூஸில் மயக்க மருந்து கலப்பது. 6. ஆட்கள் வைத்து ஹீரோயின் குழந்தைகளை கடத்துவது. இதெல்லாம் பண்றது பத்தாதுன்னு இந்த நடக்கும் போது காலை தட்டி விடுறது, பின்னாடி கட்டையால மண்டையில ஓங்கி அடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய இருக்கு. நீங்க என்னெல்லாம் பிளான் போடுவீங்கன்னு மொத்த லிஸ்டும் என்கிட்ட இருக்கு. இனியாவது புதுசா ஏதாவது யோசிங்களேன். நான் உன்ன ஒரு பெரிய வில்லி நினைச்சிட்டு இருக்கேன் மித்ரா. அதுக்கு கொஞ்சமாச்சும் எஃபர்ட் போட்டு நான் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு பிளான போடு. அப்புறம் அந்த நகை நந்தினி பேக்ல எப்படி போச்சுன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல? என்ன வெளிய அனுப்ப ஏதாவது பிளான் போடுவீங்கன்னு நல்லாவே தெரியும். அதனாலதான் நான் உங்களை வாட்ச் பண்ணிட்டே இருந்தேன். நான் நினைச்ச மாதிரியே இதோ இந்த விளக்கெண்ணெய ரூம்குள்ள வந்து நகைய வைக்கும் போது நான், தமிழ், ஆதித்யா எல்லாரும் ஜன்னல் வழியா அந்த கூத்த பாத்துக்கிட்டே இருந்தோம். அப்பதான் நான் வேணும்னே தமிழையும் அனுப்புனேன். உன் பேக்ல எதையோ ஒளிச்சு வைக்க வந்திருக்காங்கம்மா. சீக்கிரமா வாமா, பிடிக்கலாம். இரு இரு. இல்ல ஆதித்யா, நாம அப்படிலாம் எதுவும் பண்ணக்கூடாது. இந்த விஷயத்த வேற மாதிரி டீல் பண்ணணும். தமிழ், இப்ப நீ உள்ள போ. அங்க போய் ஏதாவது ஒரு பொருளை தேடுற மாதிரி அப்படி இப்படின்னு கொஞ்சம் பாவனை காட்டிட்டு கொஞ்ச நேரத்துல வெளியில வந்துரு. போ போ. அப்பவே உன்னை கையும் களவுமா பிடிக்கணும்னு நினைச்சேன். சரி, ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு கொடுப்போம். நீ வச்சுட்டு போனதுக்கு அப்புறம் அந்த நகையை உன் பேக்லயே கொண்டு போய் வைக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நீ என் பேக்ல வச்சிருந்த நகை எல்லாத்தையும் எடுத்து தவக்கலை கிட்ட கொடுத்து உன்னோட பேக்ல கொண்டு போய் வைக்க சொன்னேன். எப்படி? தவக்கலையும் கரெக்டான டைமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான். நீ, மித்ரா, ராஜேஸ்வரி மேடம் எல்லாரும் வந்து ஏன் ரூம்க்கு வந்து என்கிட்ட நகையை பத்தி கேட்டீங்க. அப்பதான் தவக்கல நந்தினியோட பேக்ல நகையை வச்சுட்டு போயிட்டான். மித்ரா,
உனக்கு ஏற்கனவே இருந்த 16 மணி நேரத்துல 3 மணி நேரம் என்ன காலி பண்றதுக்கு வெட்டியா யோசிச்சு முடிஞ்சிருச்சு. இப்போ 13 மணி நேரம் இருக்கு. அதாவது ஃபுல்லா ஹாஃப் டே இருக்கு. அதுக்குள்ள புதுசா என்ன பண்ணலாம்னு யோசி. அப்படி இல்லன்னு வெச்சுக்கோ, அப்புறம் என்கிட்ட இருக்கிற ஆதாரத்தை உன் பாட்டி கிட்ட கொடுத்து அவங்கள வச்சே உன்னை இந்த மண்டபத்தை விட்டு ஓட விட்டுருவேன். தெரியலையேக்கா, பேரு வரல, நம்பர் மட்டும்தான் வருது. ஆதித்யா, இது யாரோட போனு? எதுக்காக நீ கையில வச்சிருக்க? யார் போனுன்னு தெரியல, வீட்டு வாசல்ல கடந்துச்சு. உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன், ஆனா மறந்தே போயிடுச்சுமா. வாசல்ல கிடந்தா அதை அப்படியே எடுத்து வச்சுப்பியா? என்ன பழக்கம் இது? முதல்ல போனை கொடுங்க. ஒருவேளை போனை தொலைச்சவங்க இந்த போனுக்கு கால் பண்ணலாம்ல. என்ன கால் வருது? ஹலோ ஹலோ, பிரியாவோட நம்பருக்கு கால் போச்சு, ஆனா யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. கால் கட் ஆயிடுச்சு. யாருன்னு தெரியலையே. கால் அட்டன் பண்ணி ஹலோன்னு சொல்றதுக்குள்ள போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. போனை சார்ஜ் போட மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். தமிழ், ஏமா, வீட்ல ஒரு அக்கா உன்னை பார்க்க வந்தாங்கல்ல, அந்த அக்காவோட போனா இருக்குமோ? என்ன பார்க்க ஒருத்தவங்க வந்தாங்கன்னு சொன்னியே, நான் போய் பார்த்தப்போ அவங்க அங்க இல்லையே. யாரு வந்தாங்கன்னு தெரியல. நானும் அத பத்தி யோசிக்காம இருந்துட்டேன். ஒருவேளை இதுவும் அந்த மித்ராவோட பிளானா இருக்குமா?